பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு தர்க்க யுத்தத்தையே நடத்துறாரு வட்டமேசை மாநாடுகள். அதுல பார்த்து வட்டமேலை சீனிவாசனார் அவர்கள் அம்பேத்கர் வந்து ரொம்ப கவனமா பாக்குறாரு. தன்னுடைய வயதிலே சிறுவரியா இருக்கிற சிறு வயது உடையவரா இருக்கிற பாபா அம்பேத்கரை குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் எழுதுகிறார். ஏன்னா அன்னைக்கு அதுல இருந்து பாபா அம்பேத்கர்னா யாருன்னு ஐயா ரெட்டமலை சீனிவாசனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவரு வந்து கடிதத்தை குறிப்பிட்டு பேசுறார். நம்மளுடைய தீர்மானங்கள்லாம் இப்படிலாம் நம்ம பேசியிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் எழுதிவிட்டு அதுக்கப்புறம் காந்தி வரும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்புறம் காந்தி அங்க வட்டமேசை மாநாடு முடிஞ்சு என்னன்னா அதுல இன்னொன்று மிக முக்கியமான செய்தி என்னன்னா இந்து மகா சபைக்காரங்க அந்த மாளவிகான்னு ஒரு தலைவர் இந்த இடஒதுக்கீடு முறையெல்லாம் நம்ம இந்தியாவில் பாத்துக்கலாம், நம்மளாம் இந்துக்கள் தானே, நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிக்கிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நம்ம அங்க பேசிக்கலாம், இங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை வந்து அங்க இந்து மகா சபை வந்து அந்த வட்டமேசை மாநாட்டில் சொல்றாங்க. நம்ம தலைவர்களும் குதித்தெடுறாங்க, இது மாதிரி நமக்கு அயோக்கியத்தனம் பண்றாங்க, ஏத்துக்கவே முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உண்ணாவிரதன்ற பேர்ல காந்தி வந்து இங்க இருக்கிறாரு பூனாவில வந்து அந்த ஏராவட சிறையில வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நாடு முழுக்க இந்த காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறாருல நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக இது மிகப்பெரிய அளவே கொந்தளிப்பு ஏற்படுத்துது நம்மளுடைய பட்டியல் சமூகம் சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம். அங்கங்க கூட்டம் போட்டு கண்டிக்கிறாங்க. இதுல என்னன்னா இந்த காந்தியை ஆதரித்தவர் நம்மளுடைய இந்த MC ராஜா அவர்கள் தான் காந்தியை ஆதரிக்கிறாரு.